லங்காஸ்ரீ நேயர்களுக்கு வணக்கம். இன்றும் லங்காஸ்ரீயின் நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியினூடாக நான் உங்களை சந்திக்கின்றேன். இன்று நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியினூடாக நாம் என்ன பேச போகிறோம் என்று பார்த்தால், PTA PSTA அதாவது பயங்கரவாத தடை சட்டம் அது நீக்கப்பட வேண்டும் என்று தொடர்ச்சியாக ஏராளமான போராட்டங்கள் பல்லாண்டு காலமாக இடம்பெற்று வருகின்றது. அல்லது இந்த PTAவில் பல மாற்றங்களை செய்யுங்கள் என்று பல்வேறு கோரிக்கைகள் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வருகின்றது. இருப்பினும் அவ்வப்போது மாற்றங்கள் செய்யப்படும் என்று சொல்லப்பட்டாலும் கூட இன்று வரை எந்த விதமான மாற்றங்களும் செய்யப்படாமல் தொடர்ந்தும் பயங்கரவாத தடை சட்டம் அமுலில் தான் இருக்கின்றது. JVP போராட்டம் எங்களுக்கு தெரியும். அந்த JVP போராட்டத்தை அடக்குவதற்காகவும் சரி, அதனை அடுத்து வந்த ஏராளமான போராட்டங்களை அடக்குவதற்கும் JR காலத்தில் உருவாக்கப்பட்ட, அதாவது 78, 79 ஆண்டுகளில் தற்காலிகமாக கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம் தான் பயங்கரவாத தடை சட்டம் PTA. அது மீண்டும் 1982 ஆண்டு சட்டமூலமாக்கப்பட்டது. அதாவது நிரந்தரமாகவே பயங்கரவாதத்திற்கு எதிரான ஒரு சட்டமாக அது நிரந்தரமாக்கப்பட்டது. இதனை அடுத்து வடக்கு கிழக்கு பகுதிகளில் நடந்த போராட்டங்களில் சம்பந்தப்படாதவர்கள் என எல்லோரையுமே இந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தான் கைது செய்தார்கள். கைது செய்து சிறையில் அடைத்து 10-15 வருடங்களுக்கும் மேலதிகமாக சிறையில் அடைத்து பின்னர் சம்பந்தம் இல்லாதவர்கள், இவர்கள் இந்த விடயத்திற்கு சம்பந்தம் இல்லை என்று விடுதலை செய்யப்பட்டார்கள். இன்னும் பல பேர் தொடர்ந்தும் சந்தேகத்தின் பேரில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படி இருக்கிற நிலையில் எங்களுக்கு தெரியும், முத்தையா சகாதேவன் தொடர்ந்து 15 வருடங்கள் சிறையில் இருந்து சிறையிலேயே மரணித்தார். அதே போல ஈஸ்டர் ஞாயிறு குண்டு தாக்குதல், இலைத்தனமான குண்டு தாக்குதல், அதனை அடுத்து இஜாஸ் இஸ்புல்லா உட்பட ஏராளமானோர் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே கைது செய்யப்பட்டார்கள். அதாவது இந்த ஒரு பயங்கரவாத சம்பவம், அதனோடு தொடர்பு பட்டவர்களும் தொடர்பு படாதவர்களும் கூட போலீசாரால் பயங்கரவாத தடை சட்டம் PTAயின் கீழ் தான் கைது செய்யப்பட்டார்கள். அதை அடுத்து நாங்கள் பார்த்தோமானால், கட்டாய கருத்தடை செய்ததாக இந்த விமல் வீரவன்ச, உதய கம்மன் பில, ஞானசார தேரர் உட்பட சிங்கள இனவாத பேரினவாதத்தில் இனவாத ரீதியான கருத்துக்களை அப்போது முன்வைத்து பல பிரச்சனைகளை உண்டு பண்ணியவர்கள், அவர்கள் முன்வைத்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் டாக்டர் ஷாஃபி கூட PTAவின் கீழ் தான் கைது செய்யப்பட்டு பல நாட்களாக சிறையில் தடுத்து வைக்கப்பட்டார். ஆனால் அவர் மீண்டும் அந்த விடயத்திலிருந்து விடுதலை செய்யப்பட்டார். அதற்கு பிறகு ஆரூரன், அதே போல தமிழ் முஸ்லிம் மக்கள் ஏராளமானோர், இந்த சமுதாயத்தை சேர்ந்த ஏராளமானோர் இவ்வாறு PTAவின் கீழ் கைது செய்யப்பட்டார்கள். அதே போல ருஸ்தி 90 நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டார். சொஹைல் இந்த JVP NPP அரசாங்கத்தின் கீழ் ஆட்சியில் கீழே கைது செய்யப்பட்டார்கள். PTAவின் கீழ் வைத்துதான் இவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். அதே போல சுரேன், அரவிந்தன் 2 வருடங்களாக சிறையில் அடைக்கப்பட்டார். இப்படியான பல பேர் PTAவின் கீழ் கைது செய்யப்பட்டு அவர்கள் மீண்டும் விடுதலை செய்யப்படுகிறார்கள். அதாவது சம்பந்தப்பட்ட கைதிற்கும் இவர்களுக்கும், அதாவது சம்பவத்திற்கும் இவர்களுக்கும் தொடர்பு இல்லை, இவர்களை விடுதலை செய்யலாம் என்று விடுதலை செய்தார்கள். ஆகவே இப்படித்தான் இந்த பயங்கரவாத தடை சட்டம், அதாவது இதில் இருக்கின்ற குறிப்பு, அதாவது முக்கிய விடயம் என்னவென்றால், பயங்கரவாத தடை சட்டம் PT என்றால் போலீசாருக்கு சந்தேகத்தின் பேரில் சந்தேக நபர்களை வாரண்ட் இல்லாமல் கைது செய்ய முடியும். அதே போல நீண்ட காலம் தடுத்து வைக்க முடியும். தேடுதல் நடத்தவும் பரந்தளவிலான அதிகாரங்கள் இந்த சட்டத்தின் கீழே போலீசாருக்கு வழங்கப்படுகின்றது. ஆகவே நீங்கள் தெரியும், கடந்த அறகள்ள போராட்ட காலங்களின் போது கைதான பலர், அதாவது ஒரு கொடுங்கோல் ஆட்சிக்கு எதிராக மக்கள் வீதிக்கிறங்கி போராட ஆரம்பித்தார்கள். அப்பொழுதுதான் ராஜபக்சேகளுக்கு எதிராக விடுத்த போராட்டம் அறகலைய பூமியிலே முன்னின்று செயற்பட்ட பலர், குறிப்பாக வசந்த முதலிகை, அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய தலைவர், அப்போதைய தலைவர் அங்கிருந்த வசந்த முதலிகை உட்பட பல பேர் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் PTAவின் கீழ் தான் கைது செய்யப்பட்டார்கள். பாருங்கள், பயங்கரவாத தடை சட்டம். ஆகவே இந்த மாதிரியான பல கைதுகள் எல்லாமே பயங்கரவாத செயற்பாடுகளில் ஈடுபட்டதற்கு சமனானதான் கருதப்பட்டு அவர்கள் கைது செய்யப்பட்டு பின்னர் விடுதலை செய்யப்பட்டார்கள். இப்படித்தான் கடந்த காலங்களில் நடந்திருக்கிறது. இதில் மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், இந்த பயங்கரவாத தடை சட்டம் தமிழர்களுக்கும் முஸ்லிம் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கும் தான் அதிகமாகவே பயன்படுத்தப்பட்டதாக ஒரு குற்றச்சாட்டும் இருக்கின்றது. ஆகவே நாங்கள் இப்பொழுது வாசித்த பெயர்களை பார்த்தால்
பொதுவாகவே நிறைய பேர் தமிழ் மற்றும் முஸ்லிம் பெயர்களாகத்தான் இருக்கிறது. ஆனால் இப்போது ஆட்சியில் இருக்கின்ற என்பிபி அரசாங்கம், அதாவது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உட்பட ஜேவிபியினருக்கு தெரியும் இந்த பிடிஏ எவ்வளவு கொடுமையானது என்று. காரணம், ஜேவிபி போராட்டம் என்பது அந்த நாட்களில் நடந்த போது இந்த பிடிஏவின் கீழ்தான் ஜேவிபியை சேர்ந்த பலரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்கள், பல கொடுமைகளுக்கு முகம் கொடுத்தார்கள். ஆனால் அவர்களே, அதாவது இந்த ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக ஜனாதிபதியாக இருக்கின்ற அனுரகுமார திசாநாயக்க அன்று தேர்தல் மேடைகளில் சொன்ன ஒரே விடயம், ஆட்சிக்கு வந்தவுடன் பிடிஏ இல்லாமலாக்கப்படும், நீக்கப்படும் என்று. ஆனால் இப்போது அதை நீக்குவதற்கான முயற்சிகள் இப்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வந்தாலும் கூட அடுத்த கட்டமாக பிடிஏவை நீக்கிவிட்டு பிஎஸ்டிஏ என்ற ஒரு புதிய சட்ட மூலத்தை கொண்டு வரத்தான் தற்போதைய அரசாங்கம் தயாராகி வருகின்றது. ஆனால் இன்று ஒரு ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது கொழும்பில் அமைந்திருக்கின்ற நீதி அமைச்சுக்கு முன்பதாக. அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருந்த பலரும் சொன்ன விடயம் என்றால், பிடிஏவை விட இந்த பிஎஸ்டிஏ மிகவும் அபாயகரமானது என்று இவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். ஆகவே இதற்கும் எதிர்ப்பு தெரிவித்து, அதாவது பிடிஏவை நீக்கு, பிஎஸ்டிவை நீக்கு என்று கூறித்தான் இன்றைய போராட்டம் இடம்பெற்றது. ஆகவே இவர்களுடைய கருத்து, தொடர்ந்தும் போராட்டம் நடக்கும் இந்த சட்டமூலத்தையும் நீக்காவிட்டால். நாங்கள் பார்ப்போம் என்ன பிடிஏ என்றால் பயங்கரவாத தடை சட்டம், பிஎஸ்டி என்றால் பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாப்பதற்கான சட்டம் மூலமாக இருக்கின்றது. பயங்கரவாத தடை சட்டம் பிடிஏ, அதே போல பயங்கரவாதத்தில் இருந்து அரசை பாதுகாப்பதற்கான சட்டம் மூலமாக பிஎஸ்டிஏ இருக்கிறது. இதுதான் இரண்டுக்குமான வித்தியாசமாகவே பயங்கரவாத செயற்பாடுகளில் இருந்து அரசாங்கத்தை பாதுகாப்பதற்கான பல புதிய அதிகாரங்களை உள்ளடக்கியதாகத்தான் புதிதாக கொண்டு வரப்படவிருக்கின்ற இந்த சட்டம் மூலம் அமையப் போகிறது. நாங்கள் பொதுவாக பார்க்கலாம், இந்த பிஎஸ்டிஏவில் அமைந்திருக்கின்ற அதிகாரங்கள், அதாவது இப்பொழுது எதிர்ப்பை வெளியிடுவதற்கு, அதாவது பல பேர் இப்பொழுது சிவில் செயற்பாட்டாளர்கள் இன்னும் பலர் கூட்டாக ஒன்றிணைந்து இந்த பிடிஏவும் வேண்டாம் பிஎஸ்டிஏவும் வேண்டாம் என்று குறிப்பிடுகின்றார்கள். பிடிஏ சம்பந்தமாக எங்களுக்கு தெரியும், நான் ஆரம்பத்திலும் கூறினேன் என்னென்ன அதிகாரங்கள் இருக்கிறது. ஆனால் புதிதாக இந்த பிஎஸ்டிஏவில் என்ன இருக்கிறது என்று நாங்கள் பார்த்தோமே ஆனால், மக்களின் போராட்டம் அல்லது வேலை நிறுத்தம் அரசாங்கத்துக்கு எதிரானது என அரசாங்கம் தீர்மானித்தால் அவையும் பயங்கரவாத செயல்களாக கருதப்படலாம் என்று எதிர்ப்பு தெரிவிப்பவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதாவது இந்த மக்கள் போராட்டம் தெரியும், இது மக்கள் போராட்டம் என்பது இன்று நேற்று அல்ல, பல்லாண்டு காலமாக எந்த ஒரு நாட்டிலும் இடம்பெற்று வருகிறது. அது இலங்கைக்கு புதிதல்ல. ஆகவே அரசாங்கத்திற்கு எதிராக இந்த ஒரு யூனியன் வேலை நிறுத்த போராட்டங்கள் இடம்பெறும். பல்வேறுபட்ட நபர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவார்கள். ஆகவே அவ்வாறான வேலைநிறுத்த போராட்டங்கள் அரசுக்கு எதிரானது என அரசு தீர்மானித்தால் அவையும் பயங்கரவாத செயல்களாக கருதப்படலாம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போல நோக்கம் மற்றும் விளைவுகளின் அடிப்படையில் பயங்கரவாதம் என்ற பெயரில் பரந்த அளவிலான குற்றங்கள் வகைப்படுத்தப்பட்டுள்ளன. சாதாரண குற்றவியல் சட்டத்தின் கீழ் வரும் குற்றங்களை பயங்கரவாத குற்றங்களாக மாற்றுவதன் மூலம் இச்சட்டத்தை சாதாரண குற்றச் செயல்களின் மீதும் பிரயோகிக்கும் அபாயம் உள்ளதாக இவர்கள் கொடுத்த கடிதத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பார்ப்போம் மேலதிகமாக வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்கள் என்ன என்று பார்க்கலாம். அதாவது இந்த பிஎஸ்டிஏ புதிய சட்ட மூலத்தில் என்னென்ன விஷயங்கள் இருக்கிறது என்று நாங்கள் மேலதிகமாக பார்க்கலாம். இராணுவம் மற்றும் கரையோர பாதுகாப்பு படையினருக்கு நபர்களை கைது செய்யும் அதிகாரம் இந்த புதிய சட்ட மூலத்திலே வழங்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. அடுத்ததாக நீதிமன்ற பிணை அதிகாரமின்றி போலீசார் ஒரு நபரை ஒரு வருடம் வரை தடுத்து வைக்கும் அதிகாரம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் இதற்கு முன்பதாக பிடிஏ பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் 90 நாட்கள் தடுத்து வைப்பதற்கான அதிகாரம் போலீசாருக்கு இருக்கின்றது. ஆனால் இந்த பிஎஸ்டிஏவில் புதிய சட்ட மூலத்திலே ஒரு வருடம் வரை போலீசாருக்கு தேவை ஏற்பட்டால் ஒரு நபரை ஒரு வருடம் வரை தடுத்து வைக்கும் அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறதா. போலீசாரும் நீதிவானும் இணைந்து ஒரு நபரை விசாரணையின்றி 2 ஆண்டுகள் வரை தடுத்து வைக்கும் அதிகாரமும் வழங்கப்பட்டிருக்கிறதாம். அதாவது முதலில் நாங்கள் பார்த்தோம், போலீசார் ஒரு நபரை தேவை ஏற்படின் ஒரு வருடத்திற்கு நீதிமன்ற பிணை அதிகாரமின்றி தடுத்து வைக்கலாம். அடுத்த விடயமானது, போலீசாரும் நீதிவானும் இணைந்து ஒரு நபரை விசாரணையின்றியே 2 ஆண்டுகள் வரை தடுத்து வைக்கலாம் என்ற அதிகாரமும் வழங்கப்படுகிறது. அடுத்ததாக தற்போதுள்ள சிறைச்சாலைகளுக்கு இணையாக
ஜனாதிபதி தன்னிச்சையாக தடுப்பு இடங்களை உருவாக்கும் அதிகாரம் வழங்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே போல குற்றம் நிரூபிக்கப்படாமலேயே தண்டனையை ஏற்றுக்கொள்ளுமாறு நபர்களை கட்டாயப்படுத்தும் சூழல் சட்டமா அதிபர் உருவாக்கும் அதிகாரமும் இருப்பதாக இன்று எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள், அதாவது சிவில் செயற்பாட்டாளர்கள் கூட்டாக இணைந்து நடத்திய ஆர்ப்பாட்டத்தின் போது எங்களுக்கு கிடைத்த இந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிற விடயம் இதுதான். குற்றம் நிரூபிக்கப்படாமலேயே தண்டனை ஏற்றுக்கொள்ளுமாறு நபர்களை கட்டாயப்படுத்தும் சூழலை சட்டமா அதிபர் உருவாக்கும் அதிகாரமும் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. எந்த ஒரு அமைப்பையும் காலவரையின்றி தடை செய்யும் அதிகாரம் ஜனாதிபதிக்கு வழங்கப்படல். எந்த ஒரு இடத்தையும் தடை செய்யப்பட்ட இடமாக அறிவிக்க பாதுகாப்பு அமைச்சர் செயலாளருக்கு அதிகாரம் வழங்கப்படுமாம். இந்த சட்டம் வந்தால் அவர் நினைத்தால் எந்த ஒரு இடத்தையும் தடை செய்யும் அதிகாரம் முழுமையாக அவருக்கு இருக்கின்றதா. நாட்டிற்குள்ளான நடமாட்டம், வெளிநாட்டு பயணம், தொடர்பாடல் மற்றும் குறிப்பிட்ட நபர்களுடனான தொடர்புகளை கட்டுப்படுத்துமாறு நீதிவானிடம் கோரும் அதிகாரமும் போலீசாருக்கு வழங்கப்படல் என்று குறிப்பிடப்படுகிறது. அதாவது நாட்டுக்குள்ளே நடமாட்டம், வெளிநாட்டு பயணங்கள், தொடர்பாடல் மற்றும் குறிப்பிட்ட நபர்களுடனான தொடர்புகளை கட்டுப்படுத்துமாறு நீதிவானிடம் கோரும் அதிகாரம் போலீசாருக்கு வழங்கப்படுமாம். பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்குவதற்கோ அல்லது பொறுப்பானவர்களை சட்டத்தின் முன் நிறுத்துவதற்கோ இதில் எவ்வித ஏற்பாடுகளும் இல்லை என்று தான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போல எந்த ஒரு குற்றத்தையும் தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் சாதாரண சட்ட கட்டமைப்பின் கீழே கையாள முடியும். இதற்கு இத்தகைய விசேட சட்டங்கள் தேவையில்லை என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆகவே தான் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தனது தேர்தல் அறிக்கையில் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும். அதில் முக்கியமாக குறிப்பாக பிடிஏவை நீக்குவோம் என்று கூறின ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இப்பொழுது புதிதாக கொண்டு வர இருக்கின்ற இந்த பிஎஸ்டிவையும் தயவு செய்து மீள் பரிசோதனை செய்யுங்கள், மீளாய்வு செய்யுங்கள், எதுவும் எங்களுக்கு வேண்டாம் என்று தான் இந்த போராட்டத்தில் ஈடுபடுபவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதேபடி இருக்க மற்றும் ஒரு தரப்பு என்ன சொல்கிறது நாங்கள் நிச்சயமாக பேசியாக வேண்டும். இப்பொழுது இந்த பிடிஏவும் வேண்டாம், பிஎஸ்டிஏவும் வேண்டாம் என்று குறிப்பிடுகின்ற ஒரு குழுவினர் இருக்கிறார்கள். மற்றும் ஒரு குழு என்ன சொல்கிறது என்று பார்த்தால், இலங்கை நாடு மற்றும் ஒரு சிங்கப்பூராக மாற வேண்டும் என்றால் கடுமையான சட்டங்களை விதிக்க வேண்டும். அப்படி விதித்தால்தான் நாட்டில் பாதுகாப்பு முதல் பலப்படுத்தப்படும். அநியாயமாக போராட்டங்கள், அநியாயமாக குழப்பங்களை விளைவிப்பவர்கள், குழப்பங்களை உருவாக்குபவர்கள் அதையெல்லாம் செய்யாமல் இருப்பார்கள். அரசாங்கத்திற்கு எதிரான ஒரு பயம் வரும் என்று மற்றும் ஒரு தரப்பு குறிப்பிடுகின்றது. ஆகவே பிடிஏ நீக்கப்பட்டாலும் பிஎஸ்டி போன்ற புதிய சட்டமூலங்கள் கொண்டு வந்தால்தான் நாடு இன்னொரு சிங்கப்பூராக மாறும். நிச்சயமாக சட்டத்திற்கு மக்கள் பயந்து சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க பல தடவைகள் பல மேடைகளில் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆனால் இங்கிருக்கின்ற இந்த புதிய சட்ட மூலத்தில் ஊடாக அந்த விடயம் மேலும் கடுமையாக்கப்படும். அதாவது சட்டத்திற்கு பயந்து மக்கள் அனைவரும் வாழ்வார்கள். அதே போல அரசியல்வாதிகளும் சரி, அவர்களும் சட்டத்துக்கு விரோதமாக செயற்பட முடியாது. அதே போல குழப்பம் விளைவிக்க நினைப்பவர்களும் இந்த சட்ட மூலத்திற்கு பயந்து செயற்பட நேரிடும் என்ற வகையில் தான் இந்த புதிய சட்ட மூலம் அமையப்பெறுகிறது. ஆகவே இவ்வாறான சட்ட மூலங்களும் இலங்கைக்கு அவசியம் என்று ஒரு சிலரும் கூறுகிறார்கள். ஆகவே இரண்டு பக்க வாத விவாதங்கள் இடம்பெறுகின்றது. ஒரு தரப்பினர் இப்படியான சட்டங்கள் வேண்டாம், காரணம் சாதாரணமாக எங்களுடைய உரிமைகளுக்காக வீதிக்கிறங்கி போராட முற்பட்டாலும் அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டம் என்று அவர்களை கைது செய்து இந்த பிஎஸ்டிஏவின் கீழ் கைது செய்து சிறையில் அடையக்கூடிய வாய்ப்புகள் புதிய சட்ட மூலத்தில் இருக்கின்றது. பிடிஏவுக்கு உள்ளே அது இல்லாவிட்டாலும் புதிய சட்ட மூலத்தில் இருக்கின்றது. ஆகவே இவை மிகவும் மோசமான ஒரு விடயம். பிடிஏவில் இல்லாத பல விடயங்கள் பிஎஸ்டிஏவில் இருக்கின்றது. ஆகவே பிடிஏவும் வேண்டாம், பிஎஸ்டிஏவும் வேண்டாம் என்றுதான் போராட்டத்தில் ஈடுபடுபவர்கள், அதாவது இதை எதிர்ப்பவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆனால் இது எப்படியோ என்ன நடக்கப் போகிறது, இன்னமும் சட்டம் மூலம் அமுலாக்கப்படவில்லை, அமுலுக்கு கொண்டு வரப்படவில்லை. அது பார்லிமெண்டத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு வாத விவாதங்கள் இடம்பெற்று பெரும்பான்மையான வாக்குகளோடு தான் சட்ட மூலங்கள் நிறைவேற்றப்படும். ஆகவே அதற்கு இன்னும் நாட்கள் இருக்கின்றது. அது சம்பந்தமான முழுமையான மேலதிக அப்டேட்டுகளை நாங்கள் தொடர்ந்து உங்களுக்கு வழங்க நிச்சயமாக தயாராகவே இருக்கின்றோம் என்பதையும் கூறிக்கொள்கின்றோம். ஆனால் இப்பொழுது நடக்கின்ற இந்த வாத விவாதங்கள், எதிர்ப்பு போராட்டங்கள், ஆதரவு போராட்டங்கள் சம்பந்தமாகவும் நாங்கள் நிச்சயமாக பேச வேண்டும். அதன் அடிப்படையில் தான் இன்றைய தினம் இந்த பிடிஏ என்பது என்ன, அதே போல இந்த பிஎஸ்டிஏ என்பது என்ன, பிஎஸ்டிஏ என்பது என்ன என்பது குறித்து நாங்கள் மேலோட்டமாக பார்த்திருக்கின்றோம். ஆனால் இது இரண்டு சம்பந்தமாகவும் நாங்கள் தொடர்ச்சியாக சம்பந்தப்பட்ட
பலருடன் நேர்காணல்களை செய்து லங்காஸ்ரீ நியூஸ் யூடியூப் தளம் ஊடாக உங்களுக்கு அடுத்தடுத்து நேர்காணல்களை வழங்கவும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்று கூறிக்கொள்கின்றோம். ஆகவே பிடிஏ என்ன, பிஎஸ்டிஏ என்பது குறித்து தகவல் தெரியாதவர்களுக்கு உங்களுடைய கேள்விகளை எங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்ய முடியும். நாங்கள் அதற்கான பதில்களோடு அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் பதில்களை தெளிவுகளை வழங்க தயாராகவே இருக்கின்றோம். தொடர்ந்தும் லங்காஸ்ரீயுடன் இணைந்திருங்கள். அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் சந்திக்கலாம். ஒளிப்பதிவாளர் விஜயகுமாருடன் நான் டில்ஷான் வின்சன்.